ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேம் பத்தி பார்க்க போறோம். இந்த கேம் என்னன்னா, பேட்டில் ஜிங்கா கப். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க குழந்தைங்களுக்காக என்னோட ஹஸ்பண்ட் அவர் வாங்கியிருக்காரு. ப்ளே குழந்தைங்கள லீவ்ல அவங்க என்டர்டெயின் பண்றதுக்காக. ஸோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்லா குழந்தைங்களுக்கு அவங்களோட ஐ கோஆர்டினேஷன், ஹேண்ட் கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்கள், நம்ம இந்த கேமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கார்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு 50 கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா கார்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டம்ளர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, டம்ளர்ஸ் கூட இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெல் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால் ஸ்னாப் பெல். இந்த மாதிரி ஒரு பெல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கேம் இவங்க கொடுத்துருக்கிற கார்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளர்ஸும் கார்ட்ஸும் யூஸ் பண்ணி ஒருத்தர் விளையாடலாம், 2 பேர் விளையாடலாம், மோர் தேன் தட் அப் டு 4 விளையாடலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக 2 டம்ளர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே கலரில் 2 டம்ளர் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் விளையாடலாம். 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணி விளையாடலாம். ஆக்சுவலாக ஒருத்தர் ஏ பர்சன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த கார்டில் இருக்கிறதா அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸு. ஏக்கு டிஃப்ரெண்ட் கார்டு, பிக்கு டிஃப்ரெண்ட் கார்டு. ஸோ சேம் இதுவே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரேண்டமாக என்ன கார்டு வருதோ அவங்க ஏக்கு ஒரு கார்டு, பிக்கு ஒரு கார்டுன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்னாப் பெல் கொடுத்துருக்காங்க. இதை இஃப் ஏ கரெக்டாக அந்த கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டம்ளர்ஸும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், யாரு ஏஓ பிஓ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்னாப் பெல்லை இப்படி தட்டுனாங்கன்னா இதில் என்ன வருதுன்னா, இப்படி டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா. இந்த சவுண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏ தட்டுனா ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பி தட்டுனாங்கன்னா பி தான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் க்ரியேட் ஆகுது. ஸோ வேகமாக குழந்தைங்க இந்த கார்டில் இருக்கிற மாதிரி அப்படியே இந்த டம்ளர்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நானா நீயா யார் முதல்ல அப்படி இந்த பெல்லை இப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எங்களுக்கு அது பிடிச்சது. ஸோ என்னதான் நம்ம விளையாட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம்னாலும், 1 நாள் 2 நாள் அதை வச்சுக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். தே ஆர் சர்ச்சிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். பட் நம்ம எவ்வளோ பொருள் வாங்கி கொடுக்க முடியும்? பட் இந்த டம்ளர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக கூட குழந்தைங்க விளையாடலாம். டம்ளர் அண்ட் ஸ்பூன் வச்சுட்டு லெமன் பால் ப்ளேஸ் பண்ணுறது, நம்ம டிஃப்ரெண்ட் கேம் ஷோஸ்லாம் விளையாடுவாங்களே, பாலில் கலராக இந்த கலர் பாலை நம்ம இந்த கலர் டம்ளருக்குள்ளே தான் இங்கேருந்து போடணும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம க்ரியேட்டிவாக அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இல்லை அவங்க எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கூட இருந்து கரெக்டாக கைட் பண்ணி அவங்க கூட நம்மளும் விளையாடுனா அவங்களும் விளையாடுவாங்க. என்ன ஃபோனும் டிவியும் பார்க்காம நம்ம கொஞ்ச நேரம் அவங்களே
இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் குடுத்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிய வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க் யூ.